இந்த ஃபிளைட்ல நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ்னா லீவுக்காக அவங்க சொந்த ஊருக்கு வராங்க. ஒவ்வொருத்தருமே அவங்க ஃபேமிலியை பார்க்க போற சந்தோஷத்துல இருக்காங்க. அதே மாதிரி தான் இவர் எதிர்பார்த்துட்டு வராரு. ஆனா ஃபிளைட்டை விட்டு கீழே இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தாதான் தெரியுது இவருக்காக யாருமே வரலன்னு. இவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலினா அவரை பார்க்கறதுக்காக வீட்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா நம்மள பார்க்கறதுக்கு யாருமே வரலன்னு கார் டாக்ஸினா புக் பண்ணி இவரை கிளம்புறாரு. இவர் வாரில் இருந்தப்ப ஒவ்வொரு நாளையும் செவுத்துல எழுதி வச்சு வெயிட் பண்ணி இருப்பாரு. அப்படி வெயிட் பண்ணவருக்கு ரிசீவ் பண்ண கூட யாருமே வரலையேன்னு வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மள பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்களேன்னு கதவை திறக்கிறாரு. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, பவர்னா கட் ஆயிருக்கு. வீட்ல இருந்த ஒரு பர்னிச்சர் கூட அங்க இல்ல. சரி கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாமேன்னு பார்த்தா அவங்களும் கால் எடுக்க மாட்டாங்க. வேற என்ன செய்யறதுன்னே தெரியாம இவரு தரையிலேயே படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில இவரோட போனுக்கு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு மெசேஜ் வருது. அதனால அந்த பொண்ணு வேலை பார்க்கற இடத்துக்கு போய் அந்த பொண்ணை பார்க்கலாமேன்னு போறப்ப இந்த பொண்ணு இவரை பார்த்ததுமே ஒழுங்கு மரியாதையா நீ வெளியில போயிடு, இல்லனா செக்யூரிட்டி கார்ட்ல சொல்லி உன்னை அடிச்சு வெளியில துரத்தி விடுவேன். இவங்க அப்படி சொன்னதுமே யாருமே இல்லாம தனியா இருக்கவும் பிடிக்காம அந்த ஏமாற்றம் தாங்க முடியாம அவருக்கு அவரே சுட்டுக்கிட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு.